எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாமே பார்க்கறதுக்கு. நம்ம பார்க்கர் சார் வந்து நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போ சார் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னன்னா இந்த படம் அமெரிக்கால ரிலீஸ் ஆயிட்டு பெரிய அளவுல பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதை பத்தி வந்து பேசிருந்தாங்க ஏன்னோ சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமா ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், ஏன்னோ இந்த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனா இதுல பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். என்னன்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பத்தி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்கா இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்க கடத்துறது இருக்கட்டும். இந்தியால மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார் கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா மோர் ஓவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்களோட ஸ்லேவரியா விற்பாங்க. ஆக்சுவலி லைக் இன்னும் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா இதுல 80% வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டெக்ட் பண்றாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பாத்தீங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்றாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலா எப்படி வந்து பேசி பட்டு இருக்கு. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்டா படங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான இப்போ குளோபலா இருக்கிற அவங்க கிட்ட பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலா 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதுல வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்கதான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு அவங்க நேபாள்ல இருந்து நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹாபிலிட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டா இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக. ஆனா 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கு. அதுல வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம், என்னோட மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்க இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியால எக்ஸ்க்ளூசிவா எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸா வந்து வரும்போது அண்ட் பேசிக்கா மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பத்தி வந்து பண்ணணும். ஏன்னா அதுல இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற பீப்புளா கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்ன கூப்பிடுறதுக்கு. தேங்க்ஸ்.